கெட்டுப்போன கைகள் வந்து கடைகளுக்கு பாதுகாப்புத்துறைக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அதன் அடிப்படையாக உடனடியாக நாங்கள் வந்து சென்னை நகரில் வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்போ பார்த்தோம்னா எல்லாமே கெட்டுப்போன கைகள் இங்கே நிறைய இருக்குது. காலையிலேருந்து இந்த இடத்துல இருந்து இன்னும் 28 பேருக்கு கடைகளுக்கு வந்து இந்த அழுகி போன மட்டன் மீட்டை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது அட்ரஸ் வந்து நாங்கள் கேட்டுருக்கோம். உடனடியாக அங்கே சமைச்சிருந்தாங்கன்னா இன்கேஸ் இவ்வளோ நேரத்தில் சமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நிறுத்தத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். ஃபோன் நம்பர்ஸ் வாங்கியிருக்கோம். உடனடியாக அந்த சாப்பாடு கைக்கு போய் சேராத மாதிரி மக்கள் கைக்கு போய் சேராத மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கோம். இன்றைக்கி நாங்கள் கைப்பற்றுறது பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 200 கிலோகிராம் இருக்கும் அழுகி போன வெறுக்கல் இருக்கும். இது வந்து இப்போ வந்து மாநகராட்சி கிட்ட நாங்கள் வந்து நம்ம கார்பரேஷனை வந்து நான் கொடுத்துருக்கோம். அவங்க அதை கொண்டு போய் வந்து பரியல் கிரவுண்டில் கொண்டு போய் அது வந்து புரோட்டோகால் பிரகாரம் வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். இதில் வந்து மேக்ஸிமம் மாட்டுக்கறிகள் இருந்தது. அதுதான் நாங்கள் பார்க்குறோம். ஆட்டுக்கறிகள் மட்டும் இல்லை, பூராவுமே மாட்டுக்கறி இருந்தாலும் எங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம பெண்ணிக்கு டாக்டர் வந்துருக்காங்க. அவங்க வந்து சாம்பிள் நாங்கள் தேவைப்படுது. அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணுவாங்க. வந்து இது மாட்டுக்கறி தானே வேறு ஏதாவது இருக்குமான்றது வந்து நாங்கள் சென்னை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லாபிங் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிசிசி வந்து அதுக்குள்ளே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி டாக்டர்ஸோட பார்வையிலையும் ஜிசிசியோட அவங்களோட பார்வையிலையும் வந்து அந்த காரிகள் வந்து அங்கேயே வந்து மாடுகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து கொடுக்குறாங்க. ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க. அங்கே போய் வாங்கினாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி லோக்கலாக அங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணது இறந்து போன மாடு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இடத்துல வாங்காதது நான் ஹோட்டல்காரங்கிட்ட நான் டெஸ்ட்டாக பல்லாவரத்துலேருந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. பல்லாவரத்தில் அதுதான் நான் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத கூட இப்போ ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ப்ராபபிளி இன்னைக்கு ஈவினிங்கில் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ முதல் கட்டமாக வந்து இந்த கறி எங்கே சப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டல் செய்ததுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். உடனடியாக ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கூட உடனே சீல் பண்ணிருக்கோம். இல்லைங்க, இதுக்கு ஒரு லைசன்ஸ் கிடையாது. ஜிசிசிலே அவங்க லைசன்ஸ் எதுவும் எடுக்கல, எதுவுமே கிடையாது. இதுமாரி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. டாக்டர்ஸ் ரோல் என்ன இது வந்து அவங்க தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க லேப் இருக்குது, அந்த லேபில் கொண்டு போய் அவங்க டெஸ்ட் பண்ணி இது என்ன கறி என்ன வகையான கறின்னு அவங்க தான் சொல்லணும். நம்ம பார்த்தீங்க இப்போ எதுவுமே நம்ம வெளியே இந்த மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா இல்லை வேற ஏதாவது கறியான்றது உங்களால் பார்க்க கண்களில் பார்க்க தெரியாது. டெஸ்ட் பண்ணோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அவங்க லேப் டெஸ்ட் கடுமையான எத்தனை நாள் கெட்டு போனதாக எதிர்பார்க்கலாம்? இது 3 to 4 நாள் இருக்கலான்றது பச்சை கலரில் நீங்கள் பார்த்துட்டீங்க. வெள்ளை புழு மாதிரியே இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.